ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதமிகா. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். அப்போ திடீர்னு டிவியில் ஓடுற ஒரு நியூஸ் வந்து காதில் கேட்கும். ஐஐடி மாணவர் ஒருத்தருக்கு வந்து கூகுளில் 2 crore பேக்கேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னும், இன்னொருத்தருக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் இல்லை வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து 1 crore பேக்கேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னும் நமக்கு வந்து காதில் கேட்கும். நீங்கள் ஐஐடியில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நியூஸை கேட்ட உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்களும் என்ன மாதிரி ஒரு நான் ஐஐடி சாதாரண இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஜாப் கிடைக்குமா அப்படின்னு பயந்துட்டுருப்போம். கிடைக்கிற ஜாபில் வந்து நல்ல சேலரி இல்லை ஒரு பேக்கேஜ் வரணும் அப்படின்னு நம்ம ஹோப் பண்ணிகிட்ருப்போம். ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும்னாச்சும் எதிர்பார்ப்போம், கரெக்டாக. பட் இந்த மாதிரி 1 crore 2 crore பிளேஸ்மெண்ட்ஸ் நியூஸ்லாம் கேட்ட உடனே நம்ம மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படியே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜிலலாம் படித்தா ஃப்யூச்சர் வேஸ்ட்டு தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பயமும் கன்ஃபியூஷனும் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்கீங்க இல்லை பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் கைஸ். ஸோ கடைசி வர பாருங்கள். இதில் இருக்கிற உண்மையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 1 crore 2 crore பேக்கேஜில் உள்ள டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். இது நிஜமாவே உண்மைதானா அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து வீக்லி வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 1 crore 2 crore பேக்கேஜஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கைஸ் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னா சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிடிசி அப்படின்னா என்னென்னா காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை வேலைக்கு சேர்க்கறதுனால ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது தான் சிடிசி. ஓகேவா? இப்போது நம்ம கைக்கு எவ்வளோ பணம் வரும் அப்படின்றத என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஹேண்ட் சேலரி இல்லை ஃபிக்ஸட் பே இல்லை பேஸ் பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸட் பே அப்படின்றது தான் மாதம் மாதம் நமக்கு சேலரியாக வருது இல்லையா? ஸோ அதை தான் வந்து இந்த ஃபிக்ஸட் பே இல்லை பேஸ் பே இது வந்து சொல்லுது. யூஸ்வலாக இந்த சிடிசியில் ஒரு சின்ன பார்ட்டாக தான் இந்த இன்ஹேண்ட் சேலரி வந்து இருக்க போகுது. ஓகேவா? இந்த சிடிசியில் சொல்கிற ஃபுல் அமௌண்ட்டும் நமக்கு சேலரியாக கொடுக்க மாட்டாங்க. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது இந்த சிடிசியில் ஒரு பார்ட்டு தான் நம்ம இன்ஹேண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தோம், கரெக்டாக? வேறு என்னென்னலாம் இந்த சிடிசியில் இருக்க முடியும் அப்படின்றதையும் பார்த்துடலாமா? ஓகே கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா ஹெச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோம் ரெண்ட் அலவன்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட இன்கேஸ் நீங்கள் வீடு வந்து வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இது சேலரிலேயே ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை சம்டைம்ஸ் வந்து நீங்கள் மாதம் மாதம் ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ஹோம் ரெண்ட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு புது கம்பெனியில் சேரும்போது ஃபஸ்ட் இயரோ இல்லை ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயரோ உங்களுக்கு வந்து சம் போனஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த சிடிசியில் ஜாயின் ஆகிருக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுப்பாங்க. இது வந்து ஒரேடியாக கொடுத்துட மாட்டாங்க. ஒரு 2 3 4 இயர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, மற்றது என்னென்ன இருக்கலாம்? ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கேம்பஸ்லேயே உங்களோட ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு ஃபுட் கிடைக்கிது அப்படின்னா இயர்லி அதுக்கு வந்து ஒரு ஃபீஸ் மாதிரி அவங்களே சிடிசியில் போட்டுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் கேப் யூஸ் பண்ணுறீங்க, டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு கேப் வேணும் அப்படின்னா அதுவும் உங்களோட சிடிசியில் வரப்போகுது. அதே மாதிரி சம்டைம்ஸ் ஈவன் ஆஃபீஸ் வந்து பஸ்ஸஸ் விட்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டிஸில் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கம்பெனி பஸ்ஸஸ்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து சம் ஃபீஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபீஸும் வந்து சிடிசியில் ஆட் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லாமல் பிஎஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப உள்ளே போக தேவையில்ல. ஸோ இதுவும் சிடிசியில் இருக்க போகுது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா வேரியபிள் பே அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஒரு 10% வேரியபிள் பே அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அந்த 10% உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 10% எக்ஸ்ட்ரா பணம் வந்து உங்களுக்கு இருக்குன்னு கேரண்டியாக சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கொடுப்போம் அப்படின்னு போட்டு சிடிசியில் அதையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி தான் 1 crore 2 crore அப்படின்னு வந்து இந்த பேக்கேஜ் வந்து நிற்க போகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இதில் இவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, நம்ம இன்ஹேண்ட் சேலரி கம்மியாகிடுமோ அப்படின்னு. கரெக்ட் தான் கைஸ். இது சம்டைம்ஸ் நடக்கும், சம்டைம்ஸ் நடக்காது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சில சின்ன கம்பெனிஸ் இல்லை ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறையா சிடிசி போட்டு இன்டர்வியூஸில் செலக்ட் பண்ணுவாங்க. நிறையா ஸ்டாக்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து இன்ஹேண்ட் சேலரி வந்து சில ஸ்டார்ட் அப்ஸில் அதிகமாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி பெரிய கம்பெனிஸ் லைக் அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி பெரிய டெக் கம்பெனிஸ் இல்லை பெரிய பேங்க்ஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஸோ சிடிசியை பார்த்த உடனே நம்ம கையில் எவ்வளோ சேலரி வரும் அப்படின்றது சொல்கிறது ரொம்பவே கஷ்டம் கைஸ். கம்பெனிக்கு கம்பெனி மாறும், இதை நம்ம பார்த்த மாதிரி. ஸோ நல்ல சிடிசி இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நிறையா விஷயம் இருக்குது. நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த கம்பெனியோட ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயத்தை கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜாப் ஆஃபர் வாங்கணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த 1 crore பேக்கேஜ் 2 crore பேக்கேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஹேண்ட் சேலரி இல்லை பேஸ் பே அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 lakhலேருந்து ஒரு 20 lakh வரை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து நான் ஃப்ரெஷர்ஸுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே அதாச்சும் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்லேயோ இல்லை ஆஃப் கேம்பஸ்லேயோ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிடிசியில் அந்த கம்பெனி சேர்த்து ஏற்றி ஒரு 1 crore கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சிடிசி அப்படின்றது லிட்ரலாக ஒவ்வொரு கம்பெனியும் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் கைஸ். அதை வச்சு எதுவும் டிசைட் பண்ணுறதுக்கே கிடையாது. ஏசி போட்டுக்கலாம், அவங்க காஃபி குடிக்கிற காசு சேர்த்துக்கலாம், அது ஏன் பாத்ரூம் சார்ஜஸ் கூட அவங்க சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ரைட்ஸும் இருக்குது. இது மாதிரி சேர்த்து அவங்க 10 கோடிக்கு சிடிசி கொண்டு வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சிடிசி கம்மியாக உள்ள கம்பெனியில் ஒர்க் கல்ச்சர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அதை சூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஜாலியாக ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிங்க, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லா இன்டர்வியூஸும் ஜாலியாக அட்டன் பண்ணுங்கள். நான் ஐஐடியில் உள்ள எல்லாரும் இந்த மாதிரி இதோட நல்ல கம்பெனிஸில் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 1 crore 2 crore 10 crore பார்த்து கன்ஃபியூஸோ பயப்படவோ கண்டிப்பாக செய்யாதீங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டிப் கைஸ், இது வந்து உங்களுக்கு எந்த கம்பெனியில் வேணால் சேர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா எங்கேயாச்சும் எழுதி கூட வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, முக்கியமாக யூடியூப்பில் வந்து ஆல்கோ தமிழ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது கைஸ். ஸோ நான் இப்போ தான் அந்த சேனல் கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் வந்து ஒரு பையன் எல்லா வீடியோஸும் போடுறான், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து ஆல்கோ தமிழ் சேனலுக்கு எல்லோரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள். உங்கள் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்களோட ட்ரீம் கம்பெனி என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.